குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஜேசிஐ மெம்பர்ஷிப் போர்ட்டலில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லிங்க் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் க்ரோமில் ஓப்பன் ஆகலான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதே டெஸ்க்டாப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஏன் டெஸ்க்டாப் மோட் அப்படின்னா சில ஆக்சஸ் வந்து உங்களுக்கு நார்மல் மோடில் வராது. உங்கள் எல்லாருக்குமே மெம்பர்ஷிப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மெயிலுக்கு ஒன்று வந்துருக்கும். அந்த மெம்பர்ஷிப் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு க்ரோம்குள்ளே போயிட்டு அங்கே வந்து மேலே மெம்பர்ஷிப் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த க்ரீன் கலரில் ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெம்பர்ஷிப் ஐடி கீழே கேட்கும். உங்கள் மெம்பர்ஷிப் ஐடி அண்டு உங்கள் ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெம்பர்ஷிப் ஐடி தான் யூசர் நேம். நீங்கள் நியூ பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 லெட்டர்ஸ் இருக்கலாம். இல்லை உங்களோட மெம்பர்ஷிப் ஐடியை வேணால் நீங்கள் பாஸ்வேர்டாக வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு சேவ் ஆனதுக்கப்புறமா மேலே எப்படியுமே ஜிமெயில் நீங்கள் லாகின் பண்ணுவீங்களே அந்த மாதிரி மேலே போய்ட்டு மெம்பர்ஷிப் ஐடி அண்டு நீங்கள் வச்சுருக்க பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் கொடுத்தது கீழே அக்னாலஜ் டிக் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்டல் ஃபஸ்ட்டு லாகின் ஆகும். லாகின் ஆகி உள்ளே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் இது ஆனால் சேம் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ணியிருந்த அட்ரஸ்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகும்பொழுது கொடுத்துருந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது எல்லாமே வெரிஃபிகேஷன் காமிக்கும். கரெக்டாக இருந்தால் நீங்கள் அடுத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களோட சில டீட்டெயில்ஸ் கேட்கும். டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டால் நீங்கள் அன்மேரிடா, அதுக்கப்புறம் உங்களோட பிளட் குரூப் என்ன, நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ண விருப்பம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் டேஷ்போர்டுக்கு போயிடும். இந்த மெயின் டேஷ்போர்டில்னால் நீங்கள் நிறைய டீட்டெயில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். எந்த ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நாமினி டீட்டெயில் கேட்கும். நீங்கள் யாரை வந்து நாமினியாக அப்லோட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஜேசிஐ மெம்பராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஐடியை கொடுத்து ஃபுல்லாக டீட்டெயில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண ஐடியை அதாவது டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பேர், அவங்க உங்களுக்கு என்ன சொந்தம் உள்ளவங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது உங்களோட டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது வந்து பேன் கார்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி இருக்கலாம். அதோட ரிஜிஸ்டர் நம்பர் அங்கே இருக்கும். அதுவும் அதோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக இருக்குல்ல ஃபோட்டோஸ் ரெண்டுத்தில் நீங்கள் இன்னும் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜோன் ட்ரைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜோன் ட்ரைனரில் இதுவும் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாபோட டீட்டெயில்ஸ் அதாவது ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். என்ன சோஷியல் மீடியாவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிங்க்இன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறது ரைட் கார்னரில் 3 டேஷ் மாதிரி புள்ளி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜேசி ஈவெண்ட்டில் என்ன நேரத்தில் கலந்துக்கிறீங்க, ஜேகாமில் இருந்தீங்கன்னா ஜேகாம் டீட்டெயில்ஸ் வரும். ஜேசிஐ இந்தியாவிலேருந்து நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்லலாம் இருக்கீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் உங்கள் இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து QR ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படி லிங்க்இன்ல உங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஒரு QR கோடில் வந்துடுமோ அதே மாதிரி இதில் நீங்கள் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஒரு QR கோடாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இதான் உங்களோட மெயின் டேஷ்போர்ட் போர்ட்டல். நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும்.
QR கோட் நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக QR கோட் ஜென்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த QR கோடில் உங்களுக்கு வரும்.